சிந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம சிவாவை வந்து காப்பாத்துறாங்க. அந்த கதவெல்லாம் உடைச்சு, அதுக்கப்புறம் உள்ள இருக்க சிவாவ ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சிவாவ சேர்க்குறாங்க. அங்க டாக்டர்ஸ்லாம் சிவாவுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு தான் ரொம்ப வந்து மோசமா இருக்கு. முதல்ல உங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறாங்க. நம்ம சிவாவுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து நல்ல மாரி வந்து கண்ண திறக்கிறாரு. கண்ண திறந்து பார்த்தா சிவாவோட மொத்த குடும்பமும் அங்க இருக்கு. ஆனா வந்து சிந்துவ காணோம். அதிர்ச்சி அடைகிறாரு. சிந்து வந்து அப்படின்னு ஆமாப்பா உன்னை அவள் காப்பாற்ற போய் அவளுக்கு உடம்பெல்லாம் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா. சேர்த்துருக்காங்கப்பா இன்னும் வந்து கண்ணை திறக்கலை அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. பாவம் சிந்து எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றினா தெரியுமா பெரியம்மா, அவள் பாவம் பெரியம்மா அப்படின்னு ஒன்று இதை பார்த்த மகாக்கு வயிறா எரியுது. தாங்கிக்க முடியல. உடனே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு இவனுக்கு இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்துவை நான் பார்க்கணும் பெரியம்மான்னு இருப்பா கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்பா. இல்லை பெரியம்மா நான் இப்போவே பார்க்கணும். அவள் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு காப்பாற்றிருக்கா நான் பார்க்கணுன்னு சிந்து போய் பார்க்குறேன். சிந்து ஒன்று கண்ணை திறக்கலை. கிட்ட போகிறார் பெரியம்மா. நான் போயிட்டு சிந்து கிட்ட பேசிட்டுமா அப்படின்னு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள்லாம் வாங்க சிவா வந்து சிந்து கிட்ட பேசணும் அப்படின்னு இதெல்லாம் பார்க்குற வந்து மகாவுக்கு தாங்கிக்க முடியல. அவன் எதுக்கு பேசணும் அப்படின்னா நீ அமைதியாரு. இன்றைக்கி உன் புள்ள உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணம் சிந்து தான். இதை கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நீ பார்த்துட்ருக்க. இந்நேரம் சிந்து அந்த தீயிலேருந்து கஷ்டப்பட்டு வந்து சிவாவை காப்பாற்றலைனா என்ன ஆயிருக்கும் அவனுக்கு. அவனோட என்ன ஆயிருக்குமோ தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஆயிருக்கும். அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுன்னு வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அமைதியாக இருக்காங்க. நீ அமைதியாக இரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீ போய் பாருப்பா அப்படின்னு சிவா போய் பார்க்குறாரு. அப்படி சிந்து வந்து அந்த கையை வந்து இவர் கையோடு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டோன்னே சிந்துக்கு வந்து அப்படி லைட்டாக கண்ணை திறக்கிறாங்க. சிந்து அப்படின்றாரு டாக்டரே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை சிந்து. நீ ஏன் சிந்து இப்படிலாம் பண்ண, அவ்வளோ பெரிய வந்து தீயில எப்படி சிந்து என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு டாக்டரே நான் சொன்னேன்ல டாக்டரே நான் வந்து உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அப்போது அது உண்மை நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சிந்து எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றுனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவு வந்து ஒரு பொண்ணால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய விஷயத்த நீ எனக்காக பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் சிந்து அப்படின்னு. என்ன டாக்டர் நீ தேங்க்ஸ் சொல்லி என்னை வெளியாளாக்க பார்க்குறியா? நீ என்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கின அது ஞாபகம் இருக்குல்ல. அப்போது ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யக்கூடாதா? அதை தானே டாக்டர் நான் செஞ்சேன். இன்றைக்கி நான் இதே நிலமையில இருந்தேன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? நீயும் எனக்கு உதவி செய்வல, என்னை பார்த்துப்பல்ல அப்படின்னு பார்த்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கையை வந்து அப்படி சிந்துவுக்கு வந்து திடீர்னு அப்படியே வந்து கான்ஷியஸ் போகிற மாதிரி இருக்குது. ஒன்று ஓடி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை டாக்டரே, அதை வந்து கொஞ்சம் தீக்காயம் அதிகமாக இருக்குல்ல அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை டாக்டரே அப்படின்றாங்க. சிந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே உணிச்சு வசப்படுறாரு சிவா. வந்து அங்கே நர்ஸ் எல்லாம் வந்து சார் இவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இதெல்லாம் பண்ண துடைக்கலாம் வேண்டியது இருக்குது, நீங்கள் வெளியே இருங்கன்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. சிந்துவை பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டத்தோடு வெளியே வராரு சிவா. இங்கே வந்து சிவாவை பார்த்துட்டு இல்லைப்பா டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை சிந்து வரட்டும், சிந்து வந்தோடனே நானும் சிந்து ஒன்றாவே வரோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து மகாவும் அவங்க கும்பல் எல்லாருமே. வந்து ஸ்னேகா அங்கே வராங்க. ஸ்னேகா வந்து சிவா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் ரொம்ப பயந்துட்டேன், இப்போ எப்படி இருக்க நல்லா இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிக்க பார்க்குறாங்க. உடனே கையை எடுத்து விடுறாரு நம்ம சிவா. அதை பார்த்துட்டு என்ன சிவா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே இங்கே பாரு நான் ஏற்கனவே சொன்னது தான், நீ பண்ண தப்பு அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. தயவுசெய்து இங்கே வந்து ஸ்னேகா கிளம்பு, எங்கள் பெரியம்மாக்கு உன்னை பிடிக்காதுன்னு தெரியும்ல, தேவையில்லாமல் எதுக்கு பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் அவர் ஏன்டா அவனை கிளப்ப சொல்கிற, அவள் எவ்வளோ வந்து உன் மேலே அவன் வந்து அன்பு இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் ஓடி வந்திருப்பா, நீ உதாசீனப்படுத்தினா கூட ஓடி வராலன்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு அவங்க அம்மாவை சிவா. இதோட முடியும்.